சின்ன வயதில் வாழ்ந்த ஊர் என்பதால் ஆவலுடன் அங்கே போன எம்ஜிஆர் ஒரு தொழிலதிபரின் வீட்டில் தங்கினார். எம்ஜிஆர் சிறுவனாக இருந்தபோது அந்த வீட்டில்தான் எம்ஜிஆரின் அம்மா சத்யபாமா வீட்டு வேலை செய்தார். இரவு நேரத்தில் மகாமகம் குளத்தில் குளித்துவிட்டு தான் 3வது வரை படித்த ஆனையடி பள்ளிக்கு செல்கிறார். ஒரு 15 நிமிடம் நடைக்கு பின் அந்த பள்ளியை அடைந்தார் எம்ஜிஆர். அப்பொழுது அந்த பள்ளி சரியான மேற்கூரை கூட இல்லாமல் சிதிலமடைந்து இருந்தது. இதை பார்த்து கலங்கி போன எம்ஜிஆர் அடுத்த நாள் சென்னைக்கு வந்த பின் அந்த பள்ளி கட்டிடத்தை புதுப்பித்து அங்கு கட்டிடம் கட்ட உத்தரவு பிறப்பித்தார். தன்னால் படிப்பை தொடர முடியவில்லையே என்கின்ற எம்ஜிஆரின் ஏக்கம் அங்கு மற்ற குழந்தைகள் படிக்க புது கட்டிடம் கட்டி கொடுத்த பின்தான் எம்ஜிஆரின் மனம் கொஞ்சம் சாந்தம் அடைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது.